illustration 2 பாருங்க மேம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிக்கல் CN4 2- கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நிக்கலுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். நிக்கலுக்கு தெரியாது எக்ஸ் போட்டுக்குங்க. சயனைடுக்கு -1 4 சயனைடு இருக்கு. அப்போ -4 இஸ் ஈக்குவல் டு ஓவரால் சார்ஜ் வந்து -2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 + 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னமா வரும் +2 வரும். அப்போ இந்த காம்பவுண்ட்ல நிக்கல் என்ன ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு +2 ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு. புரிஞ்சாயா? இப்போ வாங்க நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். நிக்கலுடைய அட்டாமிக் நம்பர் என்னதுயா 28. அப்போ என்ன வரும் 3D8 4s2 அப்படின்னு வரும். சரிங்களா? ரைட். இப்போ இது என்ன ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு நமக்கு நிக்கல் 2+ இருக்கு. என்னவா இருக்கு நிக்கல் 2+ இருக்கு. அப்போ என்ன பண்ணும் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடும். அப்போ என்ன வரும் நமக்கு 3D8 வரும். இங்கே 4s போட்டுக்கோங்க, இங்கே 4p போட்டுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ என்ன நடக்க போகுதுங்க கவனிங்க. இதில் மொத்தம் நமக்கு 5 ஆர்பிட்டால் வரையணும். வரைஞ்சிக்க தங்கங்களா 1 2 3 4 5 3D8 இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 ரைட். 4sலையும் ஒன்றும் கிடையாது, 4pலையும் ஒன்றும் கிடையாது. சரி, இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா பின்னாடி நம்ம ஹைபிரிடைசேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ரைட். இப்போ நேச்சர் ஆஃப் லிகாண்ட் பார்க்கணும். என்னது Cn- இஸ் என்ன ஃபீல்டுமா வெரி குட். என்ன தங்கம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவங்க இந்த அன்பேர் எலக்ட்ரானை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க பேர் பண்ணுவாங்க. அப்போ எப்படி மாறுதுன்னு கவனிங்க. ஏன்னா அப்போ எப்படி மாறுதுன்னு கவனித்தாங்களா இந்த மாதிரி நமக்கு இந்த 8 எலக்ட்ரானும் இந்த முதல் 4 என்ன ஆகுது ஃபுல் ஆயிடுது. இது எம்டி ஆயிடுது. வழக்கம் போல இதே எழுதிருங்க. என்னது 4s அதே மாதிரி என்னது மாதிரி 4p. அப்போ 3D8 இது 4s இது 4p. ரைட். கோஆர்டினேஷன் நம்பர் பார்க்கணும். அதாவது சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேரோட என்ன பாண்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னா 4. ஏன்னா 4 சயனைடு இருக்கு. அப்போ உங்களுக்கு 4 அவைலபிள் ஆர்பிட்டால் வைக்கணும். அப்போ கவனிங்க 1 2 3 4. அதாவது டிலேருந்து ஒரு ஆள், எஸ்லேருந்து ஒரு ஆள், பியிலேருந்து 2 ஆள். அப்போ உங்கள் ஹைபிரிடைசேஷன் வந்து என்னன்னா DsP2 ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் ஆன பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். இங்கே 4 மட்டும் போடுங்க. 4 மட்டும் போட்டு இது ஒவ்வொன்றிலையும் 2 எலக்ட்ரான் போட்டிங்க அப்படின்னா இங்கே 3D8 இருக்கும். சரிங்களா? நான் சொன்ன இந்த டி இந்த எஸ் P2ல 2 பேர். அப்போ அவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்களா? முடிஞ்சா? இதுதான் DsP2 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால். இங்கே நமக்கு என்ன இருக்கும் ஒரே ஒரு 4p இருக்கும். அது எழுதினாலும் எழுதுன்னு பரவாயில்ல, விட்டுருங்க. ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சயனைடும் நமக்கு 2 எலக்ட்ரான் கொடுக்கும். மொத்தம் 4 சயனைடு இருக்குது. அப்போ இதில் ஃபுல் பண்ணிடுங்க. சார் ஏன் சார் இன்ட்டு மார்க் போகிறீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லிகாலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக. சரியாயா? ரைட். அடுத்து நோ அன்பேர் எலக்ட்ரான்ஸ். அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இல்லை. நோ அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இல்லை. நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் 0 போடலாம். அப்போ இது என்ன மேக்னெட்டிக்மா வெரி குட். என்ன தங்கம் டயா மேக்னெட்டிக். இது என்னது டயா மேக்னெட்டிக். இதனுடைய ஜாமெட்ரி எழுதணும். இது என்ன ஜாமெட்ரி சார் அப்படின்னா ஸ்கொயர் பிளேனார். என்னதுமா ஸ்கொயர் பிளேனார். ஸ்கொயர் பிளேனார். அப்போ நமக்கு என்ன வரும் மேக்னெட்டிக் மொமெண்ட் μs இஸ் ஈக்குவல் டு √n × n+2. n இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கு. அப்போ μs ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். புரிஞ்சா தங்கங்களா?